வணக்கம். இன்றைக்கி ஊரே பேசிகிட்டு இருக்கிறத பற்றி தான் நானும் பேச போகிறேன். ஜல்லிக்கட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு சிம்பு, சீமான் சார், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை எல்லாருக்கும் நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃபார் த சப்போர்ட் தே கேவ் ஃபார் ஜல்லிக்கட்டு. பெட்டா ஆர்கனைசேஷனுக்கும் மற்றவங்களுக்கும் நான் கேட்குறேன், அதாவது ஜல்லிக்கட்டு வேணான்னு சொல்கிறவங்களுக்கும் எந்த விதத்தில் இது வந்து நாங்கள் மிருகவதை நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை நீங்கள் ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் காட்டுங்க. இந்த ஸ்போர்ட் வந்து ரொம்ப காலமாக நடந்திருக்கீங்க. இப்போ 2 இயர்ஸ் முன்னாடி நீங்கள் பேன் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ நாள் ஏன் சும்மா இருந்தீங்க? எவனோ ஒருத்தன் எங்கேருந்தோ வெளிநாட்டிலேருந்து எவனோ ஒருத்தன் வந்து கேள்வி கேட்டால் நீங்கள் இப்படி கேட்பீங்க. ஏன் ஏன் இந்த 2 இயர்ஸாக 3 இயர்ஸாக நீங்கள் கேட்குறீங்க? ஏன் இவ்வளோ 100 வருஷமாக நடந்திருக்கீங்க? ஏன் அப்போல்லாம் கேட்கல? இந்த பெட்டா ஆர்கனைசேஷன் வந்து நீங்கள் வந்து இதை கேட்குறீங்க ஜல்லிக்கட்டை பற்றி. அப்போது கோழியை கொள்வது, ஆடை கொள்வது, பன்னியை கொள்வது, அதெல்லாம் முதல்ல போய் கேட்டுட்டு வாங்க. அதுதான் நீங்களும் தானே சாப்பிட்றீங்க. அதை நீங்கள் உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? இது எங்களோட கல்ச்சர், எங்களோட ஸ்போர்ட், வீர விளையாட்டு, தமிழ்நாடோட விளையாட்டு இது. அது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நாங்கள் பண்ணுறோம். ஏன் அதை வந்து நீங்கள் பேன் பண்ணோன்னு அவ்வளோ குதிக்கிறீங்க? சிம்பு சொன்ன மாதிரி கேரளாவுக்கு போனால் அடிக்கிறீங்க, கர்நாடகாவுக்கு போனால் அடிக்கிறீங்க. இங்கே தமிழ்நாடுல எங்களோட கல்ச்சரை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னு அதை நீங்கள் பேன் பண்ணதுக்கு நான் எங்கள் பசங்களாம் வந்து கொடி தூக்கிட்டு நின்றதுக்கு நீங்கள் போலீஸ்காரங்களை விட்டு எங்களையே திருப்பி அடிக்கிறீங்க, வீட்டுக்குள்ளேயே அடிக்கிறீங்க எல்லோரும் சொல்கிற மாதிரி. என்னது இது? ஒன்றும் புரியலையே அது. நான் சிம்பிளாக ஒன்று கேட்குறேங்க. இவ்வளோ ஆண்டாண்டாக நீங்கள் வந்து இந்த சர்க்கஸ்னு ஒரு விஷயத்தை பார்த்துட்ருக்கீங்க. அங்கெல்லாம் அதை பற்றி நீங்கள் ஒரு விஷயமே கேட்கலையே. அதில் எவ்வளோ அனிமல்ஸு, எவ்வளோ ட்ரெயினிங்க போகுது. இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் கேமுங்க. 2 மினிட்ஸ் அந்த மாடு வரப்போகுது, அந்த பக்கம் போகுது, நடுவில் இங்கே விளையாடுற அந்த ஆளுங்களோட விளையாட்டு தான் அது, வீர விளையாட்டு. அது எங்களோட பெட்டு கூட நாங்கள் விளையாடுறோம். உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இதுவே நார்த்தில் நடந்திருந்ததுன்னா நீங்கள் யாருமே இது வரைக்கும் கேள்வி கேட்டிருக்க போகிறதில்ல. தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் உங்களுக்கு தப்பு தான். ஈழத்தமிழ் பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த பிரச்சனை என்றைக்குமே எங்களை நீங்கள் பிரித்து வச்சிட்டீங்க. எங்கள் ஊரில் நடந்தால் அது தமிழ்நாட்டில் நடந்தது. இதுவே டெல்லி, பாம்பேயில் நடந்தால் உங்களுக்கு இந்தியாவில் நடக்கிறது. இது வந்து எங்களோட வீர விளையாட்டு. இது வந்து ரொம்ப வருஷமாக 100 வருஷத்துக்கு மேலே நடந்துட்டுருக்கு எங்களோட வீர விளையாட்டு இது. நீங்கள் இது வீரம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஒரு நிமிஷம் இல்லை, 50 செகண்ட் உள்ளே வந்து இறங்கிட்டு போங்க. மூஞ்சியாக காமிச்சுக்கோங்க, ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க மாட்டுக்கு. எங்கள் மாட்டுக்கு எங்கள் பெட்டு தான். நீங்கள் தான் நாய்க்குட்டி, அந்த குட்டி, இந்த குட்டி எல்லோரும் கூட விளையாடுவீங்களா? வாங்க மாட்டுக்குட்டியோட விளையாடுங்க, வாங்க. ஒரு 50 செகண்ட்ஸ் வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ பார்த்துக்கோங்க. ஒன்றே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். எங்களை வந்து பிரித்து பார்க்காதீங்க. நாங்களும் இந்தியாவில் இருக்கிறவங்க தான். இந்தியாவை பார்த்து இந்த உலகமே பொறாமப்படுது. இந்தியா ஒரே நாட்டில் தாங்க நிறைய கல்ச்சர், நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது. எல்லாருமே ஒன்றா கொண்டாடிட்டுருக்கோம், மதம் ஜாதிலாம் பார்க்காம. இதை வந்து நடுவில் வந்து ஒரு கல்ச்சர் ஃபெஸ்டிவலை வந்து நீங்கள் பேன் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்கள் மேலேயும் தப்பு சொல்ல நீங்கள் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் உண்மை என்ன, நீங்கள் அங்கே எதிர வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே இருக்கிறவங்களே நீங்களே வந்து பேட்டா ஆர்கனைசேஷனோட சேர்ந்து நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக போகிறீங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அவங்கள கூட்டு வந்து காட்டுங்க கேமு. நாங்கள் காட்டுறோம், ஒரு கேம் விளையாடியே காட்டுறோம், அவங்க கண் எதிர காட்டுறோம். அவங்க தானே சொல்கிறாங்க வாழை வச்சு துன்படுத்துகிறோம், அதுபடுத்துகிறோம். அவங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அவங்கக்கிட்ட போய் சொல்லணும். வாழை தூக்கி மிஷின் வச்சு பால் கறக்குறாங்களே, அது என்னது? நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பார்க்கல. இது இந்தியா, இது நம்மளோட ஃபெஸ்டிவல். அப்படி பாருங்களேன். தமிழ்நாடுன்னு ஒதுக்கி வைக்காமல் நம்மளோட ஃபெஸ்டிவலில் பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ பார்த்த எல்லாருக்கும் என்னோடய முரட்டு காளைங்களுக்கு ஹாப்பி பொங்கல் வாழ்த்துக்கள். ஜெய்ஹிந்த்.